சாட்டிஸ்ஃபைட் ஃபுல்லாக ஆச்சு. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ காமெடி மூவி. ஏன்னா வந்து நடிச்சிருக்கிறது என்னவோ நம்ம காமெடி பாலானாலே காமெடி தானே. ஸோ காமெடியாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா ஃபன்னாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த ஹார்ட் டச்சிங் எமோஷனல் சீன்ஸ் எதிர்பார்க்கல. ஹாப்பி எண்டிங் கொடுத்துருக்கலாமோ, அழை வச்சு அனுப்புகிறாங்களேன்னு ஒரு இது இருந்தது. பட் ஓகே, அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி ஃபீல் ஆகலை, நல்லா இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் நார்மல் மூவிஸ் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் அதுக்கப்புறம் பார்த்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாக நல்லாவே இருக்காது. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, அருமையாக இருந்துச்சு. லவ் ஸ்டோரி பயமாக சொல்லியிருக்காங்க. லவ் ஸ்டோரி, எமோஷன்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அருமையாக ஒரு குடும்பத்தில் நல்லா அருமையாக காமிச்சிருக்காங்க. படம் நல்லா காமெடியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். காமெடி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அழுவ வச்சிட்டேன். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட கப்புள்ஸோட மெயினாக கப்புள்ஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்க்கலாம். எமோஷனலாக இருக்குது படம். குட் மூவி. ஒரு ஒய்ஃபுக்கு எப்படி ஒய்ஃப் கிட்ட எப்படி லவ் காட்டணுன்றது காந்தி அந்த கேரக்டர் நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாரு. பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மாவோட லவ் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்து நல்லா இருந்தது. அவங்களுடைய லவ், ஸோ லவ்க்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அவங்க. அதுதான் கொஞ்சம் இதுவாச்சு. நல்ல எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தேன். ஆனால் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அருமையாக இருந்துச்சு. இல்லை, ஹீரோவாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயுமே அவர் மல்டி டேலண்டட் பர்சன், நல்லா பண்ணியிருக்காரு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுன்னா, பாலா வந்து ஃபஸ்ட்டு கேபிவில் இருந்திருக்காரு. அதனால் அந்த ஒரு படம் வந்து ஃபுல்லாக ஒரு காமெடியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஸ்டார்டிங்கில் வரைக்கும் காமெடி தான் நானும் நினச்சேன். ஆனால் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் அந்த கதை வந்து எதனால் இருக்குது, யாரோட லவ் வந்து இங்கே வந்து பெருசாக காட்டுறாங்கங்கிறத வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, கனெக்ட் ஆச்சு. ஆமாம், எனக்குமே தோணுச்சு அப்பா அம்மாவே கூட்டின்னு வந்திருக்கலாம், ஃபேமிலியாக வந்திருக்கலாமோ தோணுச்சு. குட் மூவி, நல்லாவே கனெக்ட் ஆச்சு. லேகுன்னு சொல்ல முடியாது, எனக்கு பர்சனலி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபோட ஜாயின் ஆகும்போது. பட் குட் மூவி. லாஸ்ட்டாக ரொம்ப அழைச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது லாஸ்ட் டைமே பண்ணுவாங்க. பட் லாஸ்ட்டாக அவங்க செத்துட்டாரு, அதனால அதுதான் கொஞ்சம் ரொம்ப இமோஷ்னலாக ஆயிடுச்சு. இப்படி பார்க்குறதுக்கே நல்லா பண்ணுறது, நல்லா இருக்குமே. அதுக்கு இதுமாதிரி நிறைய எடுத்து படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் KPY 6லேருந்தே பார்த்துட்ருக்கேன் அவரை. அவருக்கு வந்து ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர, அவர் டேலண்ட் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும் போது அவர் இன்னும் ஹீரோவாக ஷைன் ஆகலாம். அவர் ஹீரோவாக நிறைய படம் பண்ணலாம். இந்த படம் சூஸ் பண்ணி அவர் எடுத்திருக்காரு. சூப்பராக இருக்குது படம். ஆமாம், கண்ணு கலங்குற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா படம் அந்தளவுக்கு லாஸ்ட்டில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. எல்லாருமே கண்ணு கலங்கிட்டாங்க, அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் அந்த எமோஷனல் கொடுத்தா தான் அவங்க சொல்கிற மெசேஜ் வந்து நமக்கு புரியும். ஏன்னா அந்த மெசேஜ், அந்த எமோஷனல் வந்து நமக்கு ஒரு பெயின் கொடுக்கும்ல. அந்த பெயின் மூலமாக தான் வந்து ஒரு ட்ரூ லவ் வந்து புரிஞ்சுக்கணும். எனக்கும் ஓகே தான், அவர் நல்லா பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி நிஜமாலே ஃபீல் ஆகல. குட் மூவி, குட், பார்க்கலாம், நல்லா இருக்கு. செம்மையாக இருக்காரு. உண்மையாக சொன்னால் ஹீரோவாக வேறு லெவல் பண்ணியிருக்காரு அவர். நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது அவர் ஹீரோவை பார்க்கும்போது. இந்த காமெடியை விட்டு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது கொஞ்சம் தைரியமாகுது. எப்படி படத்தில் இவர் வந்து ஃபுல்லாக இவர் தான் லீடு அப்படின்னு போல. மற்றவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இவருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இவரோட ரோலை கரெக்டாக பண்ணிட்டார். மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க ஹீரோயினும் ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. குட் மூவி தான். ரெண்டு பேரும் பேரு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு என்னவோ பர்சனலி செட் ஆகுமா அப்படின்னு தோணலை. பட் செகண்ட் ஹாஃபில் அவங்களோட லவ் எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாருமே யார் வேணால் பார்க்கலாம். யாருக்கு ஃபேமிலி லவர்ஸ், நம்ம சிங்கிளாக இருந்தவங்க எல்லாருமே பார்க்கலாம் இந்த படம். படம் பார்த்தா தான் சொல்ல முடியாது. அது 90s லவ் மாரி அழகாக ட்ரீட் பண்ணாங்க. ஒரு சைடு 2K, அது ரெண்டும் சண்டை போட்டு அது கொஞ்சம் நல்லா பயமாக காமிச்சாங்க. ஹீரோ கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆனால் என்றைக்கும் எல்லாருமே புதுசாக தானே வந்துட்டுருக்காங்க. அதனால் அவர் நான் பண்ணட்டும், நல்லா இருக்குது. ஹீரோ மெட்டீரியலுக்கு சூட் ஆகுறாரு. அடுத்தடுத்து பண்ணலாம், ஆனால் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். நல்லா போச்சு. அது சீன்ஸும் ஓகே, எல்லா சீனுமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒன்றுமே என்னடா இது எப்படி இருக்கே அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. குட் மூவி தான். ஆமாம், செம்ம அளவு வந்துச்சு. லாஸ்ட்டு படம் அது லாஸ்ட் சென்டிமீட்டர் அவர் செத்து போனால, அது இறந்துட்டனால ரொம்ப பயமாக காமிச்சிருக்காங்க. ஆமாம், ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ தான் கஷ்டப்படுவார். ஒரு சேனலில் வந்து ஒரு நார்மலான ஒரு காமெடியனாக இருந்துட்டு ஒரு சோஷியலில் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டம் இல்லை, எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல. அந்த ஒரு மனசு இருக்குல்ல, அதை வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு, மூவிஸும் பண்ணுறாரு. அவர் எப்பயும் போல் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னும் படம் பண்ணணும், அவ்வளோதான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா படம் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா ஹிட்டு கொடுக்கலாம். அடுத்தடுத்த படம்லாம் நல்லா நடிக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை, SK காமெடி வேறு. ஆனால் நல்லா பண்ணிட்டு அருமையாக பண்ணிருக்காரு.